இதெல்லாம் இன்னும் ஆரம்பிக்க முன்னாடியே கோச்சிங் சென்டர்ஸோட இந்த நம்ம நாட்டில் இருக்கிற டேர்ன் ஓவர் வந்து கிட்டத்தட்ட 5000 கோடின்னு சொல்றோம். அரசு பள்ளி மாணவர்கள் தான் வந்து நம்மளோட பேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம், நம்மளோட எதிர்காலம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாணவர்கள் எப்படி படிப்பாங்க? இவ்வளவு நுழைவுத் தேர்வுகள் இருந்ததுன்னா எஸ், 5000 கோடி ரூபாய் நீட் கோச்சிங் சென்டரில் ஒவ்வொரு வருஷமும் டர்ன் ஓவர் ஆகுது. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அதே சமயத்தில் அந்த கோச்சிங் சென்டரில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் நீட் எக்ஸாம் மூலமாக கவர்மெண்ட் மெடிக்கல் சீட், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிறாங்கன்றதை கம்பேர் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் எது கூட கம்பேர் பண்ணணும்னு சொல்கிறீங்க சார் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஒவ்வொரு வருஷமும், அதாவது தமிழ்நாடு பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 48,000 கோடி ரூபாய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் 5000 கோடியை பற்றி பேசுகிறீங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் மேலே எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? 48,000 கோடி ரூபாய். அப்போது அந்த 48,000 கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி எங்கே ரிசல்ட்டு? அப்போது இதை நீட் ஸ்கேம்னு சொன்னால் இது என்ன கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்கேமா? அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள்.